நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்நாடகா ஸ்டைல் அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ஸ்பூனை மெஷர்மெண்ட்காக எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த மெஷரிங் ஸ்பூன் வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போறோம். அதே மாதிரி 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்தேன்னா ஒரு 6 பேருக்கு குழம்பு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இந்த ஸ்பூனை மெஷர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப ஏற்றி குறைச்சி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு காரம்னு பட்டுது. ஸோ 5 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், அதாவது ஒரு பிடி கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா அதே ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் முதல்லயே போட்டுறாதீங்க, அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி போடாம இந்த ஸ்டேஜ்ல போட்டா அது கரெக்டாக வறுபடும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கர்நாடகாவில் கோவிலெல்லாம் பண்ணுவா. ஏன்னா இதுக்கு பருப்பு தேவை கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரைச்சு பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் மேலே போட போகிறேன். நான் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஸோ அதில் 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கூட தேங்காயை போட்டு இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சும்மா லேசாக மேலாப்பில் இப்படி வறுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. தேங்காய் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லாவே வறுபடணும். ஸோ இப்போ பாருங்க, தேங்காய் வறுபட்டு half the குவான்டிட்டி ஆயிடுத்து. பாருங்க, நல்லா வறுக்க நல்லா சுருண்டு half the குவான்டிட்டி ஆயிடுத்து. அந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபடணும். அப்போ தான் அதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே விட்டுக்கும். அடுத்ததாக இதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டுருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கடுகு கடைசியாக சேர்க்கணும். கடுகு ஃபஸ்ட்டே போட்டு பொரிச்சிட்டேன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். அந்த டேஸ்ட்டு வேண்டாம் நமக்கு. கடைசியாக சேர்த்து இந்த மாதிரி லேசாக அந்த சூட்லேயே வறுத்தோன்னா போகிறோம். அடுத்ததாக பார்த்தேன்னா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீசஸாக ஆக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். அந்த சூட்டுக்கே இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். கடைசியாக நான் ஒரு சின்ன கட்டி வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா அவள் நிறையா வெல்லம் சேர்ப்பா, நல்ல ஒரு பெரிய கட்டியே சேர்ப்பா. பட் அவ்வளோ சேர்த்தா நம்ம பாட்டில் யாரும் சாப்பிட மாட்டா அந்த ஸ்வீட்னஸ்க்கு. ஸோ இந்த சின்ன கட்டி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் போட்டுக்கிறதே தெரியாது, வெல்லம் போட்டுக்கிறதே தெரியாது, சரியான அளவாக இருக்கும். ஸோ இப்போது அது ஆறுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஜலம் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ அதில் நான் இன்றைக்கி என்ன வெஜிடபிள்னு பார்த்தேன்னா வெள்ளை பூசணிக்காய், ஒயிட் பம்கின் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஜென்ரலாக இந்த குழம்பு பார்த்தேன்னா எது ஈஸியாக வேகுமோ அந்த வெஜிடபிளில் தான் பண்ணுவா. ஸோ இது டக்குன்னு ஆகிடும். அதனால வெள்ளை பூசணிக்காயை அந்த ஜலத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட போகிறோம். ஸோ அந்த மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஜலமும் சேர்த்து நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கணும். பவுடராலாம் வேண்டாம், நல்லா கூழாக மையாக அரைச்சி எடுத்துட்டுருணும். இப்போ பாருங்க, நம்மளோட பூசணிக்காய் நல்லா வெந்தெடுத்து நான் மசாலாவையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதையும் இந்த பூசணிக்காயில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஜலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விளாவி விட்டுக்கலாம். நம்ம விளாவி விட்டு இதெல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தாளிச்சு கொட்டினோம்னா நம்மளோட சூப்பரான யம்மியான அரைச்சு விட்ட குழம்பு ரெடி ஆயிடும். இது நான் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் கோவிலெல்லாம் இதுதான் பண்ணுவா. என்ன வேக வச்ச பருப்பு தேவை கிடையாது. அண்ட் இது குவிக்காக ஆகிடும். என்ன இந்த மசாலா வறுத்துட்டு இப்படி எடுத்து அரைச்சேல்னா இந்த குழம்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துன்னு இருக்கேன். ஸோ இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை தளன்னு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிச்சு விடுத்துன்னா நம்ம இறக்கிடலாம். திக்னஸ்க்கு பார்த்தோம்னா நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழம்புக்கு அதோட திக்னஸ் வந்துடும். நம்ம பருப்பு சேர்த்தாதான் அந்த திக்னஸ் வருங்கிறது கிடையாது. இந்த குழம்புக்கு பருப்பே தேவை கிடையாது. நீங்கள் கர்நாடகாவில் ஏதாவது ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவள் பேட்கி மென்சின்காய் வேறு யூஸ் பண்ணி பண்ணுவா. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் பேட்கி இருந்தால் பேட்கி சில்லிஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் சில்லி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப பிரமாதமாக தான் வந்தது. ஸோ கடைசியாக தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டி வச்சாச்சு. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதும் அதோட கொஞ்சோண்டு
கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ கடுகு கருவேப்பிலை இது ரெண்டு மட்டும் தாளிச்சுட்டு அந்த குழம்பு மேலே போட்டுட்டோம்னா நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி அதே குழம்பு அதே ரசம்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டி. அண்ட் தால்லாம் வேக வைக்க வேண்டாம், இல்லை குவிக்காக பண்ணணும் அவசரமாக பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பருப்பெல்லாம் வேக வைக்காம கடகடன்னு வறுத்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணலாம். ஸோ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுத்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.